வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அனைவருமே எதிர்பார்த்த இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக தாங்க விண்ணப்பிக்க முடியும். அதாவது நீங்கள் வந்து போஸ்ட் மூலமாக தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து அவங்க வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஒன்ஸ் நம்ம வாங்கி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுக்குண்டான லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லிங்க் அவைலபிளாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் எரர்ஸை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான தகவல்களை நாங்கள் ஒன்ஸ் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கோம். எப்படி ஃபில் பண்ணணும், எந்த போஸ்ட் ஆஃபீஸில் அனுப்பணும், எந்த போஸ்ட் கவர் யூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வச்சு அனுப்பணும், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோடைய குவாலிஃபிகேஷன் என்ன, A to Z நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு தகவல். யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 10th 12th முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறாங்க. இன்னும் வந்து 1 or 2 டேஸ்க்குள்ளே இதுக்குண்டான அஃபிஷியலான அறிவிப்பு வெளியாக போகுது. இதில் வந்து மினிமம் நீங்கள் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு மேலே நீங்கள் வந்து 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு இப்படி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்ட் ஆஃப் ஜாப்பும், 12ஆவதுலேருந்து டிகிரி ஹோல்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் ஜாப்பும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் பண்ணியிருக்காங்க. 38 மாவட்டத்துலேயுமே இந்த வேலைவாய்ப்பு 1 by 1 அறிவிக்க போகிறாங்க. நாங்கள் வந்து அறிவிப்பு கொடுப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் பலவிதமான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இன்னும் ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனடியாக நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து எல்லா விதமான நியூஸ்மே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனடியாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் வந்து எப்படி ஃபில் பண்ணோம், என்ன இங்கில் ஃபில் பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டு தான் யூஸ் பண்ணோம். மற்றபடி இந்த ரெட்டு வயலட் கலரு இல்லை ஸ்டிக்கில் யூஸ் பண்ணலாமா, அதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டிக்கில் யூஸ் பண்ணிங்கன்னா பின்னாடி வந்து ரீமார்க் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பென், ப்ளூ பென், அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் பென், இந்த ரெண்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இதை வந்து யூஸ் பண்ணி நான் சொல்கிற ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக அப்படியே ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும். போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து பண்ணிடலாம். என்னென்ன சர்டிஃபிகேட் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், நேம் ஆஃப் த கேண்டிடேட் ஃபுல். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமு ஃபுல்லாக வந்து எழுத சொல்கிறாங்க. எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும், எதுவுமே ஸ்மால் லெட்டரில் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப எல்லாமே கேப்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல. ஃபஸ்ட்டு உங்களுடைய நேமு, நெக்ஸ்ட்டு நேஷனாலிட்டி, அதாவது இந்தியா அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்தது மதர் டங் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து உங்களுடைய தாய்மொழி எது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தமிழா, இங்கிலீஷா, மலையாளமா, உருதா, தெலுங்கா, கன்னடமா, என்னென்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். தமிழ்னா தமிழில் போடுங்க, இல்லை ஆங்கிலம் அப்படின்னா ஆங்கிலம்னு போடலாம், இல்லை தெலுங்கு கன்னடம் அப்படின்னா அதுக்குன்னு இது போட்டுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த்து, இயரு மூணுமே கேட்டிருக்காங்க. இது மூணுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ஆகணும். டேட்டும் ஃபில் பண்ணணும், மந்த்தும் ஃபில் பண்ணணும், இயரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபில் பண்ணணும். அடுத்தது நீங்கள் வந்து மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க. மேல்னால் மேல் டிக் பண்ணுங்கள், ஃபீமேல்னால் ஃபீமேல் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ண அப்படின்னா ஒரு ஐஃபோன் போட்டால் பக்கத்தாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாக் அண்ட் ப்ளூவில் எழுதிக்கலாம். டிக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேரிடு ஸ்டேட்டஸ், மேரிடா சிங்கிளான்னு கேட்டிருக்காங்க. மேரிடுன்னா மேரிடுக்கு மேலே டிக் பண்ணணும், இல்லை சிங்கிள் அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிளுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு டிக் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்யூனிட்டி, எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஆ, ஜென்ரலா, இதில் எது வரீங்கன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து இந்த பக்கம் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் வித் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய அட்ரஸும் போடணும், ஃபுல் அட்ரஸ் போட சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் நம்பரும் ஆட் ஆகிருக்கணும், மெயில் ஐடியும் ஆட் ஆகிருக்கணும். ஓகேங்களா?
அவங்க கொடுத்துருக்க அந்த சின்ன கட்டத்துக்குள்ளே இது எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். அதுபடி நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டா தான் பரவாயில்ல. எல்லாமே நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் இஷ்யூ இல்லை, அது அப்படியே வந்து ஃப்ரீயாக விட்டுறலாம். அடுத்தது நேம் ஆஃப் த போஸ்ட்டு அது வந்து ஜூனியர் ரெக்கார்ட் ஃபார்ம், அதுவும் வந்து அப்படியே விட்டுறலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் டேட்டு அது வந்து 31/2/2025 கொடுத்துருக்காங்க, அது அப்படியே அவைலபிளாக கொடுத்துடலாம். அடுத்தது வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வைஸ் வராங்க. எஸ்எல்சியா, ஹெச்எல்சி, நீங்கள் வந்து கிராஜுவேட் என்ன டிகிரி முடிச்சிருக்கீங்க, இதெல்லாம் எது நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ 10th-னா 10th, 12th-னா 12th அதுக்கு நேரம் ஃபில் பண்ணி அது வந்து என்ன ஸ்கூலு, என்ன போர்டு படிச்சிங்க, ஃபோனில் என்ன சப்ஜெக்டு, அடுத்தது வந்து இயர் ஆஃப் பாஸிங் எந்த வருஷத்தில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணீங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கு, சிஜிபிஏ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணும்போது பர்சன்டேஜ் தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது நீங்கள் வந்து 10th-ஆ 12th-ஆ இல்லை டிகிரியா இல்லை அதர் டிபார்ட்மெண்ட்டா இல்லை அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் முடிச்சிருக்கீங்களா, இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இஷ்யூ பண்ண தேவையில்லை. மேலே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்னு, மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து ரெஃபரன்ஸு, நேமு, அட்ரஸு, ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் உங்களுடைய சிக்னேச்சரு போடுறப்ப ஃபுல்லாக இருக்கணும். அதாவது நேமு, நீங்கள் இன்றைக்கி போடுறீங்களா நேற்றோட டேட்டு, இன்சில் இது போட்டு அப்படியே ஒரு சைன் மாரி பண்ணணும். பண்ணிட்டீங்களா? இதை வந்து A4 சைஸ் போஸ்ட் கவரில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா 10th என்ன முடிச்சிருக்கீங்களோ அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி என்ன முடிச்சிருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. உங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க, பர்த் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் வேணும், இது பிறப்பு சான்றிதழ் வேணும். இது நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, இதை வந்து நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு நன்னடத்தை சான்றிதழ் இருந்தது அப்படின்னா ஒன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு பின் பண்ணி A4 சைஸ் போஸ்ட் கவரில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டுட்டு அட்ரஸுக்கு அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒன்ஸ் நான் அவைலபிளாக கொடுக்குறேன். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் வந்து 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் பொறுமையாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை கோர்றீங்க, ஏதாச்சும் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களா, இல்லை கணவரால் கைவிடப்பட்டு இதுமாரி ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்குண்டான சர்டிஃபிகேட் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஆட் பண்ணணும். அதுக்குண்டான சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான முன்னுரிமையுமே கொடுத்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட் ஆகிற அளவுக்கு கொடுப்பாங்க. வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் அவங்களே வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் விண்ணப்பிக்கலாம், பெண்களும் விண்ணப்பிக்கலாம். யார் வேண்டுமானாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். 38 மாவட்டத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஜூனியர் அசிஸ்டண்ட், இளநிலை உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களுமே விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற வகையில் தான் இருக்குது. இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் வந்து இலவசமான முறையில் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஒரு இணையதளத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு வந்து எல்லா விதமான பெனிஃபிட்டுமே பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் அதை சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நாட்களில் ஒரு வேலைவாய்ப்பு வருதுன்னு சொல்லியிருந்தால
மாவட்ட வாரியாக, இந்த மாவட்டம் மட்டும் கிடையாது, 38 மாவட்ட வாரியாகவே 1 by 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு அறிவிக்க போகிறாங்க. நீங்கள் இன்னும் வந்து வேலைவாய்ப்பு இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணாமல் இருக்கீங்களோ தயவு செய்து இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுங்கள். அதில் வந்து பதிவு பண்ண வேலை கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு. என்றைக்குமே வருமுன் காப்பது தான் மிக மிக சிறப்பு. அது வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எம்ப்ளாய்மெண்ட் எப்போ தேவைப்படுதுன்னு கேளுங்க. நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கெலாம் தேவைப்படாது. ஒன்ஸ் வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த சீனியரிட்டி தான் நடைபெறும். இவங்களுக்கு முன்னுரிமை, அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியரிட்டி பிரகாரம் உள்ள நடைபெறும். அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட் வேணும். அப்போ போய் அலைஞ்சி திரிஞ்சு ஏதாச்சும் ஆஃபர் விடுவாங்களா, நம்ம போய் இதை வந்து ரினியூவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். அதுமாரிலாம் இது பண்ணாதீங்க. போய் தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஃபார்மை வெளியெடுக்கிற வழியை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு இலவசமான முறையில் வேணுமா? உடனடியாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.